ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அண்ட் அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகும் பொழுதே கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரிசி இந்த மாதிரி வெந்திருக்கணும், ஆனால் உடையாமல் இருந்தது அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். அப்போ உங்களுக்கு கிளறும்போது அரிசி உடையாது. இது ஆறட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பூண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 5லேருந்து 8 பல் இதுக்கு சரியாக இருக்கும். அதாவது நம்ம 100 கிராம் அரிசிக்கு நான் இவ்வளவு பூண்டும் பயன்படுத்த போகிறதில்ல. இந்த அளவுக்கு மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை நீளமாக மெலிசாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு வெங்காயத்தாள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இதுக்கு வெங்காயம் எதுவும் பயன்படுத்த போகிறதில்ல. அதனால் வெங்காயத்தாளினுடைய மேல் பகுதி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு. நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டுகளை இதில் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் குறைவாக ஊற்றி 2-3 பேட்சாக நம்ம பிரித்து பொரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூண்டினுடைய ஃப்ளேவர் எல்லாமே இந்த எண்ணெயில் இருக்கும். இதை நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு பயன்படுத்தும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச துண்டுகள் எல்லாமே நான் நல்லா பொரித்து எடுத்துட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டு இந்த எண்ணெய் பூண்டு 2 சேர்ந்த கலவையை நம்ம அப்படியே நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் உங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். துண்டுகள் பெருசாக வேணும் அப்படின்னா நிதானமாக கிளறி விட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக வேணும் அப்படின்னா உடனே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ முட்டை வெந்துருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம நல்லெண்ணெயில் பொரித்து வச்சுருக்க பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய துண்டுகள் கடைசியில் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த எண்ணெயோடு இருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இதில் காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துட்டு உப்பு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ் சேர்த்துனாலே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதுலேயும் நம்ம முட்டைக்கு தனியாக உப்பு போட்டிருக்கோம், அரிசி வேக வைக்கும் பொழுதும் போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துருங்க. உப்பு சரியாக இருந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரவுண்டாக கட் பண்ணி பொரித்து வச்சுருக்க பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனையோட ரொம்பவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.